மகர ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? மீனமனையில் உச்ச பலம் பெறுகின்ற சுக்கிர பகவானால மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் யாரு அப்படின்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் சார்ந்த விஷயத்துக்கு அதிபதி, அதே சமயத்தில் 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல, முயற்சி ஸ்தானத்தில், தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் உச்சபலம் அடைகிறது. அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்னா அது சுக்கிரன் தான் சொல்லணும். இருக்கக்கூடிய 9 கிரகங்களிலே அதிக நன்மையை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னாலும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இப்போ உச்ச பலத்தோட வலிமையாக முயற்சி ஸ்தானத்தில் அமைய இருக்கிறது. அப்போது உங்கள் முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ். முயற்சியால் வெற்றி உண்டு. சிறுதூர பிரயாணங்கள் ஏற்படுத்தும். வியாபாரத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயத்தை தேடி வரக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசிநாதனோட சனி பகவானோட இந்த சுக்கிரன் இணைந்து இருக்கு. அப்போது உங்கள் எண்ணங்கள், உங்கள் சிந்தனைகள், உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு மாதம். சுறுசுறுப்போடு இருப்பீங்க. எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாதம், ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். ஏன்னா 5க்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா, அவர் தனக்கு 11ஆம் இடத்துல, அதாவது 5க்குரியவனுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ பூர்வீகத்தால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குலதெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் நிச்சயமாக உண்டு. குலதெய்வ வழிபாடு திருப்தியை தரும். குலதெய்வத்துக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகளை நினைத்து, அதாவது குழந்தை சிந்தனைகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் உண்டு. ஒன்று குழந்தை பாக்கியத்துக்காக, அல்லது குழந்தையினுடைய படிப்புக்காக, அல்லது குழந்தையினுடைய திருமணத்துக்காக, எப்படியா ஒன்று குழந்தைகளை பற்றியான சிந்தனை உணர்வுகள் அதிகமாக தென்படுகின்ற, அதுக்கு குழந்தைகளுக்கு நல்ல விதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. 5ஆம் இடம் என்பது ஒரு தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் பெறக்கூடிய ஒரு 5ஆம் இடம். 5ஆம் இடம் ஒருத்தருக்கு வலிமையாக இருக்கணும். அப்போ தான் பூர்வ புண்ணியம் பலப்படுதுன்னு அர்த்தம். தொட்டது தொடங்க போகுது. பல ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, தொழில் ரீதியாக எந்த நாள் சரி ஒப்பந்தம் போடக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியும் அதே சுக்கிரன் தான். 10ஆம் அதிபதி உச்சம் பலம் பெறுறார். அப்போ வேலை இல்லாத இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலை நிச்சயமாக உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட்டு கூட நமக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், அல்லது வேலை மாறணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள், இதெல்லாம் ஒரு தகுந்த ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ வேலை உண்டு. இடமாற்றம் உண்டா? நிச்சயமாக உண்டு. வேலையினால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுமா? கண்டிப்பாக உண்டு. புரிஞ்சுக்காதவர்கள் கூட உங்களை புரிஞ்சுக்குவாங்க. இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் உண்டு. தொழிலில் நிறைய கஷ்டப்பட்டீங்க, நிறைய அவமானப்படுத்திட்டாங்க, நிறைய, அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, அந்த தொழில் ரீதியில் நிறைய கடன் இருந்தது, நிறைய பிரச்சனைகள். இப்போ நல்ல திட்டமிடுதல்னால அந்த திட்டம் தீட்டி செயல்படுத்தக்கூடிய தன்மை, ஏன் நமக்கு வருமானம் வரல, எதனால் பிரச்சனை, எல்லாம் அலசி ஆராய்ந்து தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சுக்கிர பகவான் பாருங்க, சனி பகவானுடைய நட்சத்திரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செயல்பட போகிறார். உத்திரட்டாதிங்கிறது சனி பகவான் நட்சத்திரம். அப்போது சுக்கிர பகவான் 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, யோகத்தை தரக்கூடியவன் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் செயல்படும் போது, தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் செயல்படக்கூடிய இந்த காலகட்டம் பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம்.
காசு புழக்கம் அதிகமாக இருக்கும். தனத்தால் இருந்து வந்த அந்த எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சிருந்தா கூட ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தும். அப்போ 2ஆம் இடத்தின் வாயிலாக, தனத்தின் வாயிலாக உங்களுக்கு மேம்பாடுங்கிறது உண்டு. இருக்கிற தனத்தை வளர்ச்சி பாதைக்கு செல்லக்கூடிய அடுத்த பொருளாதார, அதாவது அடுத்த கிளைகளை உருவாக்குவது அல்லது சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கும், அதில் செயல்படுத்தவும் தூண்டும் இந்த காலகட்டம். அப்போ பொருளாதார ரீதியில் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்தில் இருக்குது. வியாபாரம் நல்லா இருக்கும். பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள், சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், யோகங்கள் நிச்சயமாக உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. சனி பகவான் தொழில் காரகன்தான். இரும்பு சம்பந்தப்பட்ட, ஆயில் சம்பந்தப்பட்ட, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர், விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சுக்கிரன் உச்சமாயிட்டார. அப்போ சுக்கிரனுங்கிறது என்ன? கலைத்துறை. கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான ஆர்வத்தையும் எண்ணத்தையும் தூண்டும். கலைத்துறை மட்டும் இல்லை, எந்த கலைகளாக இருந்தாலும், கலை சார்ந்த விஷயங்கள், இசை சம்பந்தப்பட்ட, மியூசிக் சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும். சினிமா துறையில் என்ட்ரியாவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிறைய பேர்த்துக்கு உண்டாகும். ஊடகம் சம்பந்தப்பட்ட துறை, அதுலேயும் ஒரு நல்ல என்ட்ரியாவதற்கான, அதை பேச்சால் அறிவால் செய்யக்கூடிய துறை நல்லா இருக்க போகுது. ரியல் எஸ்டேட்டில் சில பேருக்கு ஆர்வத்தை தூண்டும். சுக்கிரன் வீடு, அந்த வீடு கட்டி விற்பது, ஸோ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டில் நாட்டம் உண்டு. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ ரியல் எஸ்டேட் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். சுக்கிரன் வீட்டுக்கு காரக கிரகம். அப்போ வீடு கட்டி விற்பது, வீட்டை வாங்குவது, வீட்டை ஆல்டர் பண்ணுவது, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது. வாகனத்துக்கு காரகிரகம் சுக்கிரன் உச்சமாக இருக்கார். வாகனம் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த வாகனம் வாங்கணுமோ அந்த வாகனத்தை வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இந்த காலகட்டத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் நட்சத்திரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். ரேவதி பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா புதன் பகவான். அந்த புதன்ங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன். ஸோ பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணமாகக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக பாக்கியத்தை ஏற்படுத்தியே தீரும். உங்களுக்கு ஒரு பெயரையும் புகழையும் கொடுத்தே தீரும். கடனை பற்றி சிந்தனை, ஏன்னா அவரே 6ஆம் அதிபதி. கடனை வாங்குறது அல்லது கடனை அடைத்தல், கடனை வாங்குவது அல்லது கடனை அடைத்தல், அந்த கடன் பற்றிய எண்ண உணர்வுகள் நிச்சயமாக ஏற்படுதும். அது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்துக்காகவே. அடுத்து ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதிங்கிறது கண்டிப்பாக ஹெல்த் சம்மந்தப்பட்ட, ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன ஒரு இது என்ட்ரி காமிக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பது நிச்சயமாக இல்லை. அதே சமயத்தில் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். சுக்கிரன் உச்சமாகும் போது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சுகர் அதிகமாகும். ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு என்பது நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணம். குரு பகவான் நேராக 12ஆம் இடத்தை பார்க்குறார். நிறைய பேர் வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் இதில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். இல்லைன்னா வெளிநாட்டிலிருந்து நம்ம ஊருக்கு வர்றது, எப்படியாவது ஒரு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள், உங்கள் வெளிநாட்டிலிருந்து நம்ம கண்ட்ரிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், அல்லது இங்கிருந்து அங்கே போகிறது. ஸோ பிரயாணங்கள் என்கின்ற அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. வெளிநாட்டு நண்பர்கள் கிடைக்க பெறுவார்கள். அந்நிய மதத்தினருடைய கனெக்டிவிட்டிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது, இடத்தை வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க, ஏன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர்னு அரசியலில் என்ட்ரி ஆவது, பொருளாதாரத்தில் மேம்பாடு கொடுவது, திடீர்னு சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறோன்னு எண்ணத்தை தூண்டுவது, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக
இந்த மகரத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது.